வணக்கம் அட் வெற்றி லைஃப் ஸ்டைல் சோலோ. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ஸோ ஒரு சின்ன வேண்டுகோள், லேடிஸ்க்கு ஒரு சின்ன வேண்டுகோள். எல்லாருக்குமே ரொம்ப அவசரமான ஒரு காலகட்டத்தில் இருக்கணும். ஆஃபீஸ் போகிறவங்க, வேறு ஏதாவது சின்ன சின்ன வேலைக்கு போகிறவங்க, கூலி வேலை செய்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் யாருக்கும் நேரம் இல்லை. நம்ம அப்படியே தண்ணி ஊற்றிட்டு அப்படியே போயிடுறோம். ஸோ இது என்னோடய ஒரு சின்ன வேண்டுகோள் தான். இது எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ எல்லோரும் தலையை நல்லா ட்ரை பண்ணிக்கிங்க. இப்போ நான் கூட பார்த்தீங்கன்னா எண்ணெய் தடவி இருக்கிறேன். நான் வீட்டில் இருக்கிறேன், அதனால நான் எண்ணெய் தடவுறேன். வீட்டில் இருக்கும்போது நல்லா ஆயில் போட்டு மசாஜ் பண்ணுங்க, சரிங்களா? தலை குளிச்சிங்கன்னா நல்லா ட்ரை பண்ணுங்கள். ஒரு ஹேர் ட்ரையர் வாங்கி வச்சுங்க. ஹேர் ட்ரை பண்ணிவிட்டு ஒரு ரொம்ப அவசரம்னும் போது ஹேர் ட்ரைக்கு யூஸ் பண்ண, ஹேர் ட்ரையே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ். அட்வைஸ் பார்த்தீங்கன்னா ஹேர் ட்ரை யூஸ் பண்ணக்கூடாது தான் ஒரு சிலர்லாம் சொல்கிறாங்க. நம்ம வந்து ஹேர் ட்ரை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வெயிலில் காய வைங்க. எல்லாருக்கும் தலைவலி ஜாஸ்தி வருது. தலைவலி வருதுன்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கண்ணாடி ஆர்டர் பண்ணி போடுவோம், ஸ்பெக்ஸ் போடுவோம். தைலம் தேய்க்கிறது, வேது பிடிக்கிறது, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணுவாங்க. நம்மளுக்கு தலைவலி ஜாஸ்தி ஆகிடுது. தலைவலி ஜாஸ்தி ஆகிட்டு உடனே கண்ணு ப்ராப்ளம், ஐ ப்ராப்ளம் வருது. கிட்ட பார்வை, தூர பார்வைலாம் சின்ன வயசுலேயே கூட வந்துடுது. அவங்க பார்த்திங்கன்னா உடனே கண்ணாடி ஆர்டர் பண்ணி போடுறது. ஸோ இதெல்லாம் உள்ளுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு வெளியே எதுக்கு நாம் கண்ணாடி போடணும் இல்லையா? உங்களோட ஹெல்த்து மேலே கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. தலைக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். தலைக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். 2 days முன்னால் நான் ஆர்டர் பண்ணேன், அது இப்போ வந்தது. பேக்கிங்லாம் நல்லாயிருக்கு. பட் அவங்க காஸ்ட் கட் பண்ணணுன்றதுக்காக நியூஸ் பேப்பர் போட்டு பண்டில் பண்ணி வச்சுருந்தாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஏதோ பைக் ஸ்பேர் பார்ட்ஸோட பாக்ஸ் மாதிரி இருந்தது. சரி, ஓகே, அதுவும் ஓகே. அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா கவர், கேசன் ஆப்டிகல்ஸ் நல்லா இருந்தது கவர். அதுக்குள்ளே ஒரு 3 பேக் இருந்தது. ஒரு பேக்கில் வந்து கொடுத்தோம்ல, ஐ டெஸ்ட் பண்ணி கொடுத்தோம்ல, அந்த ஷீட் வந்து ஒரு கவரில் போட்டிருந்தாங்க. இன்னொரு ஷீட்டில் வந்து அந்த கிளாஸை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு உண்டான க்ளீனஸ் ஸ்ப்ரே போட்டிருந்தாங்க. இன்னொரு கவரில் ஒரு பாக்ஸ், பிளாக் கலர் பாக்ஸ் இருந்தது. அந்த பிளாக் கலர் பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் தான் உள்ளே கண்ணாடி இருக்குது. இன்சைடு வந்து ப்ளூ கலர், அவுட் சைடு கிரே கலர். என் ஒய்ஃபுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவங்க அங்கேயே செக் பண்ணிட்டாங்க, ஆப்டிகல்ஸ்லேயே செக் பண்ணிட்டாங்க. கண்ணாடி வாங்குறது பெருசு இல்லை, எவ்வளோ வேணாலும் கொடுத்து வாங்கிடலாம். ஆனால் உங்களோட உடம்பை வந்து பாதுகாத்து வைக்கிறது ரொம்ப முக்கியம். டாக்டர் நவீன் பாலாஜி என்ன சொல்லுவார்னா, கைக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டு, காலுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டு, தலைக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டு, கண்ணுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டு, நகத்துக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டு, எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். நம்ம தனித்தனியாக ட்ரீட்மெண்ட் எதுக்கு? உள்ளுக்கு என்ன பிரச்சனைன்னு முதல்ல எந்த டாக்டருமே ஆராயிறது கிடையாது. உள்ளே என்ன பிரச்சனை முதல்ல அதை பார்க்கணும்ல. அந்த பிரச்சனையை பார்த்துட்டு அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்தா பரவாயில்ல. ஆனால் எல்லாத்துக்கும் வந்து தனித்தனியாக ஒரு டாக்டர் பார்க்க சொல்லுவாங்க. அது தவறு தானே. நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் உடம்புக்கு முதல்ல பாருங்கள். அப்புறம் வேலைக்கு எப்போ வேணாலும் போகலாம். நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தான் அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கணுன்னா நம்ம உடம்பு முதல்ல நல்லபடியாக. ஸோ நீங்கள் யோசிக்கலாம், அப்போ நீங்கள் எதுக்கு வந்து கண்ணாடி ஆர்டர் பண்ணீங்க உங்கள் ஒய்ஃபுக்கு? அவங்களுக்கும் இதே சுச்சுவேஷன் தானே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நான் பாதிக்கப்பட்டதுனால தான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க வந்து ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. காலையில் 9 o'clock போனாங்கன்னா நைட்டு 9:30 ஆகிடும் அவங்க வரத்துக்கு. அவங்களுக்கு லீவ் கிடையாது. ஸோ அவங்க அந்த ஃபேமிலிக்காக ஓடி என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுக்காக தான் நான் வந்து கிளாஸ் வந்து ஆர்டர் பண்ணேன். ஸோ எல்லாருமே அப்படி இருக்காதீங்க. குடும்பத்துக்காகன்னு ஓடிக்கிட்டே இருக்காதீங்க. உங்கள் உடம்பையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க, சரிங்களா? மறுபடியும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.